எங்கே நிற்கிறீங்கள்? எப்போ வந்த நீங்கள் தோண்டோலேருந்து? அவர் கூட்டிக் கொண்டு வர்றாரா அவங்கள? நீங்கள் அங்கே வாங்க சபனல் அடிக்கல, ஓகே? நான் அங்கே சரியாக 10 o'clock நிற்பேன். நான் அங்கே தான் உங்களுக்கு வேலை எடுத்து தர போகிறேன். அங்கே தையல் வேலை இருக்குது, உங்களுக்கு அங்கே தான் எடுத்து தர போகிறேன். போய் பார்ப்போம். உங்களை ஓகே நீங்கள் தைப்பீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னால் வீரர்கள் எடுப்பார்கள். இல்லைன்னு சொன்னால் பார்ப்போம், அங்கே வேறு இடங்களை தேடி பார்ப்போம், ஓகே? வாங்கோ. ஓ, பஸ்ஸு கொண்டு வந்து விடுவினமையாவே நீங்கள் வெஸ்டைலில் நான் இருக்கிறீங்க. அப்போ அவை ஹார்லையா கொண்டு வந்து விடுவினம் உங்களை? ஓகே, அவர் விடியா கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னவரா? ஓகே ஓகே 10 o'clock வாங்க. என்னடா அப்போ தான் போஸ்டாக்கள் வந்து நிற்பினோம், அப்போ எடுக்கலாம், ஓகே? ஓகே, எல்லா இடம் தேடி பார்ப்போம். ஓகே, பயப்படாதீங்க. என்ன செய்கிறேன், நீ வந்துட்டீங்க, என்ன செய்கிறது? தேடத்தானே வேணும், வேலை தேடி எடுக்கத்தானே வேணும். ஓகே வாங்கோ, நான் வாரேன்னா. மச்சான் தான் சொன்னவர், என்னுடைய சொந்தக்காரராக்கெல்லாம் சொன்னவே இவ பாவம் அவர் வீடும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார், அவரை கொண்டு வேலைக்கு சேருங்கொண்டு சொன்னவர். அப்போ என்ன செய்கிறது, பாவம் தானே. அங்கே தோண்டோவில் ஒரு வேலையும் இல்லையாம், தையல் வேலையில் ஒன்றும் இல்லையாம். அவர் நல்லா தைப்பார். ஊரில் எல்லாமே என்னென்னு சொன்னா கடை, பெரிய கடை வச்சிருந்தவர், எல்லாமே இருக்குது அவர்கிட்ட, எல்லாமே இருந்தது. அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து நிற்கிறார், நின்றுட்டு அவர் கேட்குறார். அதான் அவரை கூட்டி கொண்டு போகிறேன். அங்கேண்டா சபனலுக்கு கூட்டி கொண்டு போகிறேன். நான் சபனலுக்கு தான் கூட ஆக்களை கூட்டி கொண்டு, அவே தானே அவேண்ட எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ வந்து நாங்களுடைய கூட்டி கொண்டு காட்டுவோம், அவேண்ட எக்ஸ்பீரியன்ஸில் தான் எடுப்பினோம். அப்போ அதான் நான் கூட்டி கொண்டு போகிறேன். நான் வேலை செய்த இடங்கள்லாம் கூட்டி கொண்டே காட்ட போகிறேன். ஏன்னா இப்போ வந்து அந்த ஒர்க் இடங்கள் காட்ட மாட்டேனே, என்னடா இப்போ பயங்கர இதுதானே, அந்த இடங்கள் காட்டக்கூடாது. அப்போ வாங்கோ. இப்போ நான் என்னென்று சொன்னால் இதில் வந்து கொஃபி வாங்கி குடிச்சிட்டு, கொஃபியும் காலையில் ஒரு உஷார் விடும். கொஃபியும் ஏதாவது ஒன்று வயிற்றில் போட்டால் தான் உஷார் விடும் நடக்க எல்லாத்துக்கும். மற்றது அங்கே படிக்கல ஏறி இறங்கணும். அதான படிக்கால் என்னடா முழுக்களும் சமணல் வந்து பண்டிகைகள் 9, 10, 11, 12 மாடிகள். அப்போ இதில் நான் அந்த முறுக்கு வாங்கினான், அதுவும் வாங்கினா நான் அவருக்கும் கூட்டிக்கு கொண்டு வரேன். அது ஒரு சின்ன போய் தான் அந்த வேலை வந்து கேட்டது. சரியான சின்ன போய், பிள்ளைகள் வந்து ஊரில் இருக்கணுமா, 2 குழந்தைகள் இருக்கணுமா, சரி வைஃப் இல்லையாண்டு சரியான சின்ன போய். அப்போ அதுக்குத்தான் நான் இப்போ போகிறேன். போயிட்டு அங்கே என்னுடைய பொஸ்ஸிட்ட கதைச்சி எடுத்து பார்ப்போம். அங்கனே உள்ள இல்லாதவங்க இருக்குது, நிறைய இருக்குது கடை இதுகள். அப்போ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போகிறேன். நான் மெட்ரோக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். வேறு எனக்கு ஆளை தெரியாது, ஆனால் கலர்லாம் சொன்னேன், ஷர்ட்டுங்க கலருகளும் ஆளையும் சொன்னவர். பார்ப்போம் இவ்வளோ மக்களுக்குள்ள நான் என்னென்னு தேடி பிடிக்கிறது ஆளை பார்ப்போம். எனக்கு என்ன இன்னொரு ஆள் தமிழ் ஆள் கூட்டி கொண்டு வருது. நீ ஃபோன் அடிக்க தெரியும் தானே, நான் ஃபோன் அடிக்க அவர் இங்கே ரிங் பண்ணுறாருன்னு தெரியும் தானே. அப்போ அதானபடியாக எனக்கு தெரியாத ஆளை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. என்ன கலரோ என்ன நிறமோன்ற ஒன்றுமே தெரியாது. ஆனால் பாவங்கள் எங்கேண்டா சில்லங்காலேருந்து வந்திருக்கணும், வந்து பயங்கர கஷ்டப்படணும். அப்போ என்ன செய்கிறேன், நாங்கள் எங்களால் இயன்றது உதவி செய்யணும். அதானபடியால் நான் இப்போ வந்து அவருக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா எல்லாம் செய்கிறேன். மெரோ ஒர்க், ஓவலோக்கு மெட்டது வந்து எல்லாமே தூணிடில் எல்லாமே அங்கே போய் மிஷினில் இருத்தின உடனே. ஆனால் அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்கள் தெரியாது. ஆனால் அவர் இருந்த உடனே சுமையாக எல்லாம் அந்த கண்டுபிடிக்கிறார் உடனே. ஏன்னா அவர் ஊரில் வந்து மெக்கானிக் போல் கிடக்குது. ஆனால் பாருங்க எங்கெல்லாம் உங்களுக்கு தொடர்பு வருதுண்டு பாருங்க. இவர் வந்து மலையகத்தை சேர்ந்தவர், ஆனால் தமிழ் அங்கே இருக்கணும். அப்போ நான் வந்துட்டு அவர் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு ஒரு காஃபி, அவர் ஏற்கனவே காஃபி குடிச்சிட்டேன்னா அப்போ காஃபி வந்து வேணான்னு சொன்னேன். ரெண்டாலும் எடுத்து கொடுத்தேன் நான். என்னடா நீ அவைய வந்து இப்போ விட மாட்டேனம்மா, அவரை வந்து பின்னேறந்தானா விடுவேனாமா. ஆனால் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட வீடியோ எடுத்து போடுறேன். நான் அவருக்கு கொஞ்சம் சட்டிவானை கொண்டு போகிறேன். ஏன்னு சொன்னால் அவைக்கு வந்து ரூம் வந்து கேட்க போகிறேன், ஒரு தமிழாக்களின் ரூம் கேட்க போகிறேன். அவே ஓகே சொல்லிட்டு நம்மளை சொன்னால் என் ஃப்ரெண்டு நிறைய சட்டிவானை தந்தவாள். அப்போ அந்த சட்டிவானையெல்லாம் நான் வச்சுக்கிறேன், ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த யாரும் வார வைக்கெல்லாம் கொடுக்குறதுக்காண்டி. அப்போ அந்த சட்டிவானையும் அவருக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் முதல் வீட்டை அவருக்கு பார்த்து எடுக்கணும். பார்த்து எடுத்த பிறகு தான் இது செய்யணும். என்னென்னா இங்கே வந்து வேலை இடத்துல போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய இடங்களில் வந்து வேலை தெருறதும் வேறு,
அதோட அங்கே உள்ள தமிழ் ஆட்கள் ஹெல்ப் பண்ணுவேனா. அங்கே ஒரு அக்கா இருக்கிறா, அந்த அக்கா தான் இவர் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறா. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது. அப்போ அதானோடையா அந்த அக்கா வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறா. அங்கே இன்னொரு பிள்ளைன்னு இருக்குது, அதுவும் அங்கே சுப்பேசியராக இருக்கிறா. அவவும் தமிழ் தான், அவவும் நல்லா தமிழ் பேசுகிறா. மற்ற பொஸ்ஸோடையெல்லாம் அவள் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறா. அப்போ அவன் என்ன செய்கிறான்டா, இவருக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பாக இருக்குது. இவர் கொஞ்சம் ஆள் இல்லாரோடய நல்லா பழகுறேன். ஆள் வந்து வயசு குறைவு தான், அவருக்கு வந்து 45 வயசுன்னு சொன்னார். ஆனால் வந்து பாவம் அவர் வந்து 2 பிள்ளைகள் ஊரில் இருக்கணுமாம். மற்ற தகப்பன் வந்து கார்ட் ஆப்ரேஷனாம் ஒன்றெல்லாம் பயங்கர கவலைப்பட்டார். ஓகே, நான் என்ன செய்கிற அளவு உதவி செய்கிறேன். ஓகே, இன்றைக்கு இப்போ வந்து நான் திரும்பி வீட்டை போகிறேன்னு போயிட்டு அவருக்கு சட்டிவானைகள்லாம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ சட்டிவானை நான் வாங்கி கொடுக்கலாம், ஆனால் இவைக்கு என்ன முடிவுன்னு தெரியலை. நான் இவைக்கு அக்செப்ட் பண்ணினா இங்கே ஃபுல்லாகி அவைக்கு நல்லா புதுசாக வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து இவர்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுண்ட சட்டிவானை நிறைய கிடக்கு, எந்த சட்டிவானைகள் எல்லாம் இருக்குது. அப்போ அதை கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.